ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 10/7/2025 ஆனி மாதத்தில் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற குபேர பௌர்ணமி. சந்திரன் முழு நிலவாக ஜொலிக்கக்கூடிய நாள் பௌர்ணமி ஆகும். இன்றைய நாளில் சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் குலதெய்வத்தையும் அம்பாளையும் பெண் தெய்வத்தையும் போற்றக்கூடிய நாளாக இன்று அமைந்துள்ளது. ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி குரு பூர்ணிமா என்று கூறுகின்றோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்கின்றது. வியாழக்கிழமையில் பௌர்ணமியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஆனி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமைகின்றது. வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செய்கின்றோமோ அதே மாதிரி குபேரரையும் வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பௌர்ணமி நாளில் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கும். நாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். பௌர்ணமி வியாழக்கிழமை அதிகாலை 2:36 முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:11 வரை உள்ளது. வியாழக்கிழமை முழுவதும் பௌர்ணமி உள்ளது. கிரிவலம் செல்பவர்கள் வியாழக்கிழமை மாலை கிரிவலம் செல்லலாம். அம்மன் கோவிலுக்கு மாலை வேளையில் அம்மனை தரிசனம் செய்த பிறகு கோவிலில் நிலவின் ஒளி நம்மீது படுகின்ற இடத்தில் அமர்ந்து நம் கோரிக்கையை முன்வைக்கும்போது நமது வேண்டுதல் உடனே நிறைவேறும். சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த பௌர்ணமி நன்னாளில் நாம் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பட்டை, 5 ஏலக்காய், 6 கிராம்பு, பச்சை கற்பூரம், குருவுக்கு உரிய மஞ்சள் தூள், குபேரருக்கு உரிய 5 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை போட்டு அந்த டம்ளரை நம் உள்ளங்கையில் வைத்து கொண்டு நிலவை நோக்கி ஓம் ஸ்ரீம் ஷம் சந்திராய தனம் பணம் வசி வசி, ஓம் ஸ்ரீம் ஷம் சந்திராய தனம் பணம் வசி வசி என்று 27 முறை கூறி நிலவின் ஒளி பிரகாசிப்பது போல் என் வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும், கடன் தீர வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும் என கூறி வேண்டிய பிறகு அதை இரவு முழுவதும் வைத்துவிட்டு காலையில் அந்த நீரை நிலைவாசற்படி மற்றும் வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். அந்த நாணயத்தை பணம் இருக்கும் பெட்டியில் வைக்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.